என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய எதிரிகளை துவம்சம் செய்வதற்கு உன் வராகியானவள் நான் புறப்பட்டு விட்டேன். என் தங்கமே, இந்த வராகி யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டதல்லவா? என் பிள்ளைக்கு இந்த தாயானவளின் சக்தி என்னவென்று புரிய வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதல்லவா? என் குழந்தையே, உனக்கு துரோகங்களை செய்தவர்களின் ஆட்டம் அடங்கும் நேரம். இனி உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டங்களும் உனக்கு வந்து விடாது. என் தங்கமே, வராகி யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டிய நேரத்தில் என் பிள்ளை நீ யார் என்று உன் தாயானவள் எனக்கு நிரூபித்து காட்ட வேண்டும். அது எப்படி என்று யோசிக்கின்றாயா? அம்மாவிற்கு நம்மை எப்படி நிரூபித்து காட்ட முடியும் என்று சிந்திக்கின்றாயா? நான் சொல்வதை மட்டும் நீ செய்து விடுவாயானால் உன்னை யார் என்று நான் நிச்சயமாக புரிந்து கொண்டு விடுவேன். என் பிள்ளை யார் என்று எனக்கு தெரிந்துவிடும். அதே நேரத்தில் உன் தாயானவளையும் நீ புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அதிசய மாற்றங்களையும் நீ புரிந்து கொள்வாய். எல்லாம் உனக்கு தெளிவு பெறப் போகின்ற இந்த செவ்வாய்க்கிழமையின் இரவில்தான் என் பிள்ளை நீ என்னை சந்தித்திருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் உன் தாயானவள் நினைத்ததை உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவாள் என்பதனை நீ முழுமையாக நம்பினால் போதும். அம்மா எதையும் சாதாரணமாகவெல்லாம் விட்டு விடுபவள் கிடையாது. இதை இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடத்திவிட வேண்டும் என்று நான் நினைத்து விட்டேன் என்றால் அதை சர்வ நிச்சயமாக நான் நிறைவேற்றி காட்டுவேன். என் பிள்ளையே, இந்த தாயானவளின் சக்தியினை உணர வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு அற்புதம் நடந்தே தீரும். உனக்கு துரோகங்களை செய்தவர்களின் இல்லத்தில் அம்மாவின் ஆட்டம் களை கட்டி விடுமல்லவா? இது நாள் வரையிலும் அவர்கள் செய்த தவறினை உணராமல் இருந்தது நாம் செய்த தவறல்ல. இத்தனை கால அவகாசம் அவர்களுக்கு கொடுத்துவிட்ட பிறகும் கூட அந்த நிலையிலேயே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது அவர்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயம்தான். என் பிள்ளையே, அவர்கள் மனமாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் எல்லாமே சரியாகிவிட முடியும். இல்லை என்றால் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நல்லதற்காக மட்டும்தான். உன் எதிரியினுடைய ஆட்டம் இத்தனை நாட்களும் அதிகமாக இருந்ததற்கு காரணம் இவர்களை பற்றி நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான். ஆனால் உன் துரோகியின் ஆட்டம் இத்தனை நாட்களும் அதிகமாக இருந்ததற்கு காரணம் நீ எப்பேற்பட்ட நபருடன் இத்தனை நாட்களும் நட்பினை வளர்த்து கொண்டாய் என்பதனை தெரிந்து கொள்வதற்காகத்தான். என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற அற்புதமான விஷயம் நல்லபடியாக நல்ல உறவுகளை அருகில் சேர்த்து கொண்டு வாழ நினைப்பதுதான். என் பிள்ளையே, நீ தேவையில்லாத நபர்களை வாழ்க்கையில் சேர்த்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு பல துரோகங்களை சந்தித்து இன்று அந்த துரோகிகளாலேயே வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, எந்த நாளாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல நாட்களை ஒரு நாளும் நீ தவற விட்டு விடக்கூடாது. இது போன்ற செவ்வாய்க்கிழமைகள் எல்லாம் கிடைக்கும் பொழுது அந்த நாட்களில் தெய்வத்தை மனதார வணங்கிவிட்டு என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று தெய்வத்தின் பாதத்தில் போட்டுவிட்டால் போதுமல்லவா? என் தங்கமே, நீ நினைத்தது எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த தாயானவள் நிரூபித்து காட்டிவிடுவேன். நீ நினைத்ததை எல்லாம் நான் நடத்தி கொடுத்து விடுவேன். நல்ல மாற்றங்களை எல்லாம் என் பிள்ளை அடையப் போகின்ற நேரத்தில் இந்த வராகி எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் சாதித்து கொடுத்திருக்கின்றாள் என்பதனை புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் பொழுது நம்மை சுற்றி ஒன்றுமே நடக்கவில்லையே என்பது போலத்தான் தோன்றும். ஆனால் உண்மையில் அதன் பிறகு எல்லா விஷயங்களும் நடந்துவிட்ட பிறகு நீ நிச்சயமாக அதனை புரிந்து கொள்வாய். என் தங்கமே, எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உனக்கு கிடைக்கவில்லையே என்று வேதனைப்படுகின்ற நேரத்திற்குள்ளாக இந்த வராகி உனக்கு அதனை உன் வாழ்க்கையாக்கி கொடுத்து விடுவாய்.
அதுதான் உன் அம்மாவினுடைய சக்தி என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, என்னை காண்கின்றாயல்லவா? இந்த தாயானவள் என்னை உணர்கின்றாயல்லவா? இந்த அம்மாவின் அன்பினை புரிந்து கொள்கின்றாயல்லவா? அதன் பிறகும் உனக்கு ஏன் இத்தனை கவலைகள்? அதன் பிறகும் உனக்கு ஏன் இத்தனை கஷ்டங்கள்? எல்லாமே துச்சமாகிவிடும் இந்த வராகி முன்னால். என் தங்கமே, நீ நினைத்ததை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு சாதித்து கொடுக்கின்றேன். எப்பொழுதெல்லாம் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ புரிந்து கொண்டாயோ அப்பொழுதே உன் வாழ்க்கையில் உனக்கான பல அதிசயங்கள் நடந்து கொண்டிருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். மாற்றங்கள் எதுவும் உடனடியாக தெரிந்து விடாது. எல்லாம் நடந்து முடிகின்ற நேரத்தில் உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு புரியும். நம்மை சுற்றி நடந்தது என்ன? எதனால் நம் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடந்தது, யாரால் நடந்தது என்பதனை எல்லாம் என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கைக்கானதாக நிச்சயமாக மாறும். இந்த வராகி அங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றாள் என்று என் பிள்ளைக்கு இருக்கின்ற சந்தேகம் தீர்ந்துவிடும். என்னுடைய ஆட்டத்தை காணும் பொழுதுதானே உனக்கு புரியும். அம்மா, நீ ஆட்டத்தை ஆடுகிறாய், அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கிறாய் என்பதனை என்னால் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று என் பிள்ளை நீ கேட்பாயானால், என் தங்கமே, அவர்களின் வாழ்க்கையில் நான் அவர்களுக்கான விஷயங்களை செய்யும் பொழுது ஒவ்வொன்றாக உன் கண் முன்னால் நிகழும். ஒவ்வொரு விஷயங்களும் உன் கண் முன்னால் நிகழ்ந்து உனக்கான அனைத்து சோதனைகளையும் முறியடித்து அப்படியே அதை திருப்பி அவர்களுக்கு கொடுக்கும். நீ நினைப்பது போல யார் வாழ்க்கை, யார் பேச்சு என்று முதலில் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை வந்து சேர்ந்துவிடும். என் தங்கமே, யாரோ வந்து உதவி செய்வார்கள், யாரோ நம் வாழ்க்கையில் நல்லது நினைப்பார்கள் என்று எண்ணுவதை விட்டு நம் வாழ்க்கையில் நாம் தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். நம் வாழ்க்கைக்கான விஷயங்கள் எல்லாவும் நம் கைகளில் தான் இருக்கின்றது என்று என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டாலே போதுமல்லவா? வராகியினுடைய கரம் பிடித்து நடக்கின்ற நீ நிச்சயமாக கரை சேர்ந்து விடுவாய். என் தங்கமே, நான் உன்னுடைய மனதிற்குள் ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு விதமான தாக்கம் என்னவென்பதை உணர்ந்தாயா? தெய்வத்தின் மீது முன்பெல்லாம் உனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்பொழுதெல்லாம் தெய்வம்தான் உன் வாழ்க்கை என்று மாறிவிட்டது. அதை நீ உணர்ந்தாயா? இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடந்தது என்பதனை நீ புரிந்து கொண்டாயா? எல்லா மாற்றங்களும் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் மிக பெரியதொரு சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்துவிடும். அந்த நேரம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை முழுமையாக நீ புரிந்து கொள்வாய். தெய்வம் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இடம்பெற்றிருக்கின்றது என்பதையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். துரோகங்களை செய்தவர்கள் எல்லாம் நீண்ட நாள் சந்தோஷமாக இருந்துவிட முடியாது. அடுத்தவர்களுக்கு துரோகத்தை செய்தவர்கள் ஒரு நாள் தன் வாழ்க்கையில் அதற்கான அத்தனை பலன்களையும் அடைந்துதான் தீர வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, இந்த நாள் உன் வாழ்க்கையில் பல சோதனைகளை கடந்து வர வேண்டிய நாள். இனியும் இந்த வாழ்க்கை இப்படியே உனக்கு இருந்துவிடும் என்று நினைக்காமல் இனி மாறப்போகின்ற நல்ல மாற்றத்தை நினைத்து கொண்டு சந்தோஷமாக இரு. அவரவர் செய்த பலன் அவரவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இன்று நல்லது நடக்கவில்லையே என்று எண்ணி வருத்தப்படாதே. நிச்சயமாக நாளைய தினம் உனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய இரவை நீ கடந்து வந்துவிடு. எல்லாமே மாற்றங்களை தருகின்ற நேரத்தில் நீ நினைத்ததை சாதித்து விடுவாய் என்பதனை என் பிள்ளை மறந்து விடாதே. மனமகிழ்ச்சியான நேரம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. மன சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. உன்னுடைய எண்ணம் போல் உன் வாழ்க்கை மாறிவிட்டது. இனி என்றுமே உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிரந்தரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தைக்கு மனமகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் வராகி என்னுடைய பொறுப்பு என்பதனை உணர்ந்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து விட்டால் போதும். நல்லவை எல்லாம் உன்னை வந்து சேர்ந்து விடும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதும் உண்டு.